வணக்கம். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மூலிகை சிக்கனை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து சைடிஷ் நான் இன்றைக்கி வந்து முட்டை மீன் வறுத்துருக்கேன். இந்த மூலிகை சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூலிகை சேர்த்துருக்கோங்கிறது குழந்தைங்களுக்கே தெரியாது. இது நார்மலாக வீடுங்களில் டெய்லி பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மூலிகைகள். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, 1/2 கைப்பிடி கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்குங்க. இதுக்கு ஒரு 10லேருந்து 15 பல் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் வந்து எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 4, ஏலக்காய் 2, பட்டை வந்து ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 5 பல் வந்து எடுத்திருக்கேன். இதோட வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு வந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து முழு ஸ்பூனாக வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக வந்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சி வந்து எடுத்துப்போம். சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேங்க. இதில் செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவு வந்து வதங்கினா வந்து போதும். இப்போது இதில் நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க எண்ணெயில். கறி நல்லா வந்து எண்ணெயில் வதங்கினா தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நான் கோழி கால்கள் வந்து சேர்க்குறேங்க. கோழி கால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் போலவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, கொலாஜின் வந்து நிறையா இருக்குது. மூட்டுகளுக்கு எலும்புகளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து கோழி கால்களில் இருக்குது. நார்மலாக சமையலில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறப்ப அந்த கோழி கால்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இந்த கோழிலையும் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்குறேன். இது கூடவே மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வரும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துப்போம். மசாலா நிறைய ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அதையும் நம்மளோட சேர்த்துக்கலாம். இதோட இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா தேவையான அளவு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிட்டு மிதமான தீயில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து வேக விடலாம். 15 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு பதத்தில் இருக்குது. நமக்கு வந்து கிரேவி பதத்தில் வேணுங்கிறனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா வந்து சுண்டி வந்துடும். சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்டெல்லாம் காரஞ்சாரமாக நல்லா மிளகு, அந்த புதினா, மல்லி, கருவேப்பிலை ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நம்ம மூலிகை சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பரோட்டா, ஆப்பம், சாதம் எல்லாத்தோடு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து கீரைங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.